மாமா உள்ள பேசி சரி சீக்கிரம் வைக்க சொல்லுப்பா. சரக்கு இருக்காடா? வாக்கு கேட்க பக்கத்துல யாருப்பா வர? பொது வாக்கு கேட்க யார் வர? நம்மளுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடியதும் இனி வரக்கூடிய கட்டத்துல கருப்பசாமி பொது வாக்கு அப்படின்னு பொம்பளை இல்லை ஆம்பளை கேட்கணும். நல்ல ஒரு வாக்கு ஆலயத்தை பத்தி, நான் சொல்றது குடும்பத்தை பத்தி இல்லை, ஆலயத்தை பத்தி பொது வாக்கு கேட்க கருப்பசாமின்னு யார் வர? மண்டி போட்டியா காலில் வந்து ஒரு தடவை அங்கே கும்பிட்டுவான். என்ன சாமி என்ன வாக்கு என்னங்கிறத கேட்டு இந்த வருஷம் கூட தெரியப்படுத்திடுவான். பக்கத்தில் இருக்கிறத சுருட்டு வாழ்க்கை கொடுத்து நல்ல நிம்மதி கொடுத்து ஒரு நோய் நொடி இல்லாமல் காத்து ஐயா என்ன சார் போய் கருப்பசாமி அப்பா இடத்தை தேர்ந்தெடுத்து கருப்பசாமி உட்கார்ந்துட்டேன். ஆமையா அப்படி தேர்ந்தெடுத்த இடம்லாம் கருப்பசாமி ஒவ்வொரு இடமும் போய் வரணும்லப்பா. ஆமையா அப்படி ஒவ்வொரு இடமும் போய் வந்தாங்க. இந்த இடம் இதுல இருந்து 12 மாசம் சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய வாக்கு நான் கருப்பை வாக்கு இருப்பேன். அப்படி வரக்கூடிய காலத்துல மாரியபார கருப்பசாமி வாக்கு தோசமுள்ள மாரியபார கருப்பசாமி வாக்கு என்னோடு அப்படி 61 சேனை 21 பந்தி கருப்பசாமி முன்னாடி வந்தாலுமே எண்ணி எப்படி மாரியபார கருப்பசாமி வாக்கு இந்த ஆண்டு நல்ல நினைஞ்சு நல்லபடியா நோய் அப்படின்னு தொழில் கஷ்டம் அப்படி இன்னைக்கு கருப்பசாமி கொடுத்தது. வருஷம் ஃபுல்லா மாரியபார கருப்பசாமி வாக்குல நல்லபடியா நின்று மக்களை நல்ல வாழ வச்சு தந்தேன். என் குதிரை இனிமே காவலுக்கு இருக்கும். கருப்பசாமிக்கு சொல்லக்கூடிய வாக்குப்படி என்கிட்ட இருந்தா போதும். மாரியபார கருப்பசாமி இதுல இருந்து 12 மாசம் இந்த இடத்த காவல் காத்து இந்த ஆண்டு ஃபுல்லா என்னுடைய வாக்கு
யார் வாக்கு? ஐயா கழுத்துங்க. மாரியபுர கருப்பசாமி வாக்கு நான் தார வந்திருக்கேன். ஐயா 18ஆம் படி கருப்பசாமி என்னோட தோழன்னு இந்த இடத்துல காத்து நிற்பார். சரியா. எப்படி என்னோட தோழனு காவல் இருக்க வேட்டை கருப்பு கருப்பசாமி எப்படி கடைசி வெள்ளி சுடலைக்குன்னு சொல்லிருக்கோம்ல, அதே மாதிரி வேட்டை கருப்பு இந்த இடத்துல கடைசி வெள்ளி வரும். சரியா. இடம் குடிச்சுக்கிறேன், சுட்டு குடிச்சுக்கிட்டேன். சரியா. என்னடா கால் வலியா? எந்திரிச்சிட்டியா? ஏன் எந்திரிச்சியா? முட்டு போடு மறுபடியும். கால் வலி போட்டா என்ன? அப்படி வழக்காடி பார்த்ததுதான் இடம் பொய் சொல்றாங்க. நேர்மையா இடத்த இந்த இடத்த நடத்தும். எப்படி நடத்தும்? நேர்மையா நடத்தும். மற்ற வரக்கூடிய தவறுகளை நான் பார்த்துக்கிடுவேன். அது என்னுடைய பொறுப்பு. எங்க இருந்து வந்தாலும் எந்த ஒரு இது வந்தாலும் அதை எப்படி நிப்பாட்டி கருப்பசாமி இந்த இடத்த தேர்ந்தெடுத்தணும் நான் வாழ வைக்க வந்துட்டேன். ஆனா மக்கள் நேர்மையோடு எல்லாரும் நேர்மையோட நேர்மையோட இந்த கருப்பசாமியோட வாக்கு கேட்டான். வாழ வைக்கிறதுக்கு தொழில் முன்னேற்றம். எப்படி தொழில் முன்னேற்றம், உடல்நிலை. அது எந்த ஒரு உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் சரி கருப்பசாமி முழுசா நம்பி வந்தா காப்பாற்றி கொடுத்தாரு. கருப்பசாமிட்டு இந்த 2 வாரம் இந்த இடத்துல கருப்பசாமி சத்திய வாக்க அமைச்சுட்டாங்க. உடல் நோய் கேட்கக்கூடிய தொழில் 2 தானப்பா முக்கியம். மற்றது சொடலை வாக்குறது. அப்படி வரக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி வாக்கு கொடுப்பாரு. மற்ற வாரம் 2 வாக்கும் நான் இருக்கேன். மற்றது நான் பார்த்துக்கிட்டேன். கருப்பசாமி 12 மாதம் இந்த மாயபர கருப்பசாமியோட வாக்கும் பாண்டி பூசாரியோட வாக்கும் அதை பற்றி எந்த ஒரு குறையும் சுருட்டு சரக்கு வச்சு வழிபடக்கூடிய மக்களுக்கு நல்ல வாக்கும். அப்படி எங்கெங்க நான் போய் நிற்கணும் அங்கெல்லாம் என்னுடைய சங்கதி பாட கருப்பசாமி ஒரு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய ஒரு 11 பால் குடம் இந்த வாட்டி கூட்டி கொடுத்துறேன். எப்படி கூட்டி கொடுத்துறேன். வேலை இல்லாத மக்களுக்கு நல்ல தொழிலை தந்துருக்கேன். நான் சொன்ன வாக்குப்படி இந்த வருஷம் 3 பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அந்த 3 பேரும் இந்த 12 மாசத்துல என்கிட்ட ஒத்துக்கிடுவோம். அதை நான் கூட்டத்திலே சொல்லிக்காங்க. எப்படி சரிதானப்பா? இந்த இடத்துல பணிபட அப்படின்னு செய்யக்கூடியவங்க இப்ப சொல்லக்கூடிய வாக்கு ஒரு 3 பேருக்கு தொழில் நல்லபடியா அமைச்சு கொடுத்தாரு. நிறைய வாக்கு தான் 3 பேருக்கு தொழில். அதுல ஒரு அரசாங்க தொழில் வந்து சேரும். 3 பேருக்கு தொழில் நல்லபடியா இருந்தார். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி சித்தரவன் எந்த ஒரு குறை இல்லாமல் உயிர் சேதம் இல்லாமல் எப்படி உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமாப்பா? எப்படி காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் சொன்ன வாக்குப்படி வாக்குல நான் தவறு செய்ய மாட்டேன், மக்களும் தவறு செய்யக்கூடாது. அருவாளை எப்பவுமே எனக்கு பக்கத்துல வச்சிடும். பொய் சொல்லும் போதோ சரக்கு அடிக்கும் போதோ அருவா பக்கத்துல வேணுமா? அருவாடு அருவாடு கையில எடுத்து கொடுத்துரு. அருவா அப்படி ஒரு சிறு பெரம்பு பக்கத்துல பெரம்பு இந்த பக்கத்துல கருப்பசாமிக்கு அருவா கொடுத்து பாரு. எப்படி கருப்பசாமி அருவா தானே கருப்பசாமிக்கு? நடத்தான் கருப்பசாமி அருவால சரி. பெண்ணால் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தட்டி எரிஞ்சிருவேன். என் குதிரையை விட்டு பார்ப்பேன். 1க்கு 3 தடவை எச்சரிப்பேன். எப்படி எச்சரித்து பார்ப்பேன். கேட்கலன்னா கருப்பசாமி கிட்ட மன்னிப்பு கிடையாது. எப்படி 1வது வருஷம் அறுவாள் ஏறி போய் சொல்லிடுவேன். 4 வருஷம் அறுவாள் ஏறி போய் சொல்லி வந்த மக்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்கேன். மனசுல ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும்ப்பா. கருப்பசாமியை கூட கட்டுப்பாடாக இருக்கணும். கட்டுப்பாடு தவிர்த்தா கருப்பசாமி கட்டுக்கடங்க மாட்டேன். எப்படி கட்டுக்கடங்க மாட்டேன். நல்ல எதிர்காலம் அப்படின்னு அந்த இடத்துல எல்லாத்தையும் வாழ வச்சு காட்டேன். எப்படி தொண்டு சரியா அதே மாதிரி கருப்பசாமிக்கு செஞ்சுவேன். ஒரு அமாவாசைப்படும் உனக்கு சொல்லுங்கடா தள்ளி நின்று சரக்கு சுட்டாம ஒரு அமாவாசைப்படும் எனக்கு ஒரு தாமரை இலை கொண்டு வச்சேன். என்னதாண்டா சொல்றேன்? ஒரு தாமரை இலை வச்சேன். அமாவாசை கொண்டு மறக்காம வச்சிருவியா? நல்ல வாழ்வழிச்சு தர எதிர்காலங்கிறது நான் 2 தொழில் தரேன்னு சொல்லியிருக்கேன். உண்மையா இல்லையா? இந்த ஆண்டு முடிவுக்குள்ள ஒரு தொழில் கை வந்து சேரும். இப்ப எந்த குறையில இல்லப்பா? நல்லபடியா வச்சிருக்கா இல்லையா? சாமி படத்துல 3 நோட்டு வச்சிருக்க. சாமி கும்பிடுற இடத்துல எத்தனை நோட்டு இருக்கு? உண்மைதானே? உண்மைன்னு சொல்லு. நான் கருப்பசாமி போய் சொல்ல மாட்டேன். உண்மையா இல்லையா? இருக்கா இல்லையா? அதுவும் நீ கும்பிடுறது என் தங்கை பக்கத்துல இருக்கு. காளி படத்துல 3 நோட்டு இருக்கு. ஒரு 50 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு ஒன்று. உண்மையா? உன் வீட்டுக்கு என் குதிரையை விட்டனா விட்டுருக்கனா இல்லையாப்பா? உண்மையை சொல்லு.
நீ அவ்வளவு நேரம் கீழ் பக்கம் தான் படிக்க. ஆமா கருமசாமி இந்த வருஷம் ஒரு நல்ல விளைச்சலை தாரணும். சரியா பணங்களை தாரேன். சரியா கருமசாமி முன்னாடி கொடுக்குற பணத்தை மிச்சம் பண்ணி வச்சுக்கணும். சரியா வேற எதுலையும் கொண்டு போட்டக்கூடாது. சரி வாகனங்களை இந்த வருஷம் மாற்ற வேண்டாம். சரியா அதை மாத்தலாம் நினைப்பா. ஆமாயா இந்த வருஷம் மாற்ற வேண்டாம். சரி அடுத்த வருஷம் தான் வாகனத்தை மாற்றணும். சரி வாகனத்துல நேர காலம் சரியில்லை. சரியா வாகனம் இது வரைக்கும் நமக்கு அமைச்ச வாகனம் 3வது வாகனம். ஆமாயா அதாவது மூணாவது இல்லையா மூணாவது வாகனங்கள் இந்த வருஷம் மாற்ற வேண்டாம். சரி கருமசாமி அப்படி நல்லபடியா குடும்பத்தையும் வாழ வச்சு கொடுத்து சகோதரனுக்கு ஒரு நிரந்தர வேலை வாங்கிட்டார். ஆமாயா ஆனா அவன் செய்ய மாட்டான். ஆனா நீ எனக்கு செஞ்சிடணும். சரியா செஞ்சிருவியாப்பா? உனக்கு ஒரு நிரந்தர வேலை வாங்கி கொடுத்தா செஞ்சிருவியா கருமசாமிக்கு? செஞ்சுரியா கருமசாமிக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு கிடாயை ஒன்று செஞ்சிருக்கேன். சத்தியமா வாங்கி கொடுத்து எனக்கு செஞ்சு கண்டிப்பா. சகோதரனுக்கு நான் வாக்கு தரேன். சரியா ஏன்னா அவனுக்காக நீ வந்து கேட்கலாப்பா. ஆமாயா கேட்டது உண்மைதானே? உண்மைதான். நான் வாங்கி தரேன். சரி. வாங்கி தந்தவன் நல்ல வழிப்படுத்தி கருமசாமி கொடுத்தா போதுமாப்பா? போதியா நல்லா பார்த்து வரட்டுமா? சரியா போங்க போட்டாங்களா? கருமசாமி மனம் போல வாழ்க்கை அள்ளித்தாரம்பா. சரியா மனம் போல வாக்கும் மனம் போல கருப்பசாமி ஐயா ஆரியங்காவும் கருப்பசாமி வாக்கு தாரம்பா. சரியா எப்பா எல்லா இடத்தையும் சந்தோஷப்படுத்தின மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒரு குறையும் வரவிட மாட்டேன்பா. சந்தோஷம் கருப்பன் 18ஆம் படி கருப்பன் ஆரியங்காவு கருப்பசாமி நான் தாண்டி தாண்டி வந்த இடமெல்லாம் போச்சுன்னு சொல்லி வந்தாலும் இந்த இடத்த எந்த ஒரு குறை இல்லாமல் இந்த கருப்பன் எப்பா நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட மாட்டேன்பா. நான் கருப்பன் வாக்கு தரேன்பா. சரியா படப்பு முகம் பார்க்க எனக்கு உத்தரவு கொடுத்தது சாமி துணையோட கருப்பன் ஆண்டாண்டு காலத்துக்கு நிலைச்சி எப்போ அந்த கருப்பன் செல்வாக்கு அள்ளித்தாரம்பா. செல்வாக்கு அள்ளித்தாரன் செல்வாக்கா இருப்பான். எந்த முறையில் நம்ம கருப்பசாமி காப்பாற்றி கூப்பிடுமா மாலியபார கருப்பசாமி. மாலியபார கற்பன சாமிக்கு மாலியபார கருப்பன் எப்பா இடமெல்லாம் அப்படி நல்ல இடத்து தான் அமைச்சிருக்கு. முதல்ல என்ன சொன்னேன்? கருப்பன் காப்பாற்றி ஒரு கருப்பன் துணையோட நிற்கேன் 18ஆம் படி கருப்பன். ஆனால் அவனுக்கு வச்ச பேர் ஆரியங்காவ். ஆனால் ஆரியங்காவ் கருப்பசாமி கிடையாது. அப்படி கூப்பிடக்கூடிய வாக்கு மாலியபார கருப்பசாமிக்கு இடது பக்கம் அப்படி ஒவ்வொரு எனக்கு இடது பக்கம் யாருப்பா இருக்கா? படத்தில் யாரை வச்சு கும்பிடுதா இருக்காருல்ல அவர் பேர் 18ஆம் படி கருப்பசாமி. ஆரியங்காவுங்கிறது உட்காந்து வேடிக்கை பார்த்து சுட்டு எடுத்துக்கிட்டுமா சரக்கு ஏற மாட்டேங்க. சரக்கு என்ன சரக்கு? கூடுபா கருப்பசாமி. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு எப்பா கருப்பசாமி வேஷம் போட மாட்டேன். கருப்பசாமிக்கு வேஷம் போட தெரியாது. சத்தியத்தை பேசுவேன், நீதியை பேசுவேன், நீதியா நடப்பேன். அதுதான் மாலியபார கருப்பசாமி. அப்படி பாண்டி பூசாரி பாக்கு இடையில அப்படி ஒரு 11 பேருக்கு வந்து சொல்லுவார் என்னுடைய இடத்த எப்படி அப்படி எண்ணி 38 வருஷம் காவல் காத்து நின்னானோ இந்த இடத்துல என்னோடு நின்று 11 ஆண்டு பாண்டி பூசாரியோட வாக்கு அவனையும் நினைக்கல இல்லையாப்பா? அவனுடைய வாக்கு என் காலடியில் இருந்தாலும் சில நேரங்களில் நான் கருப்பசாமி அவனையும் அவுத்து விட்டுருவேன். அவனையும் அவுத்து விட்டுருவேன். என் காலில் இருக்க தான் அவுத்து விட்டுருவேன். பாண்டி பூசாரிக்கும் செய்யக்கூடிய பணிவடை செய்யக்கூடிய மரியாதையும் செய்யணும். 38 வருஷம் தானப்பா இது சுமந்தது. அதே வாக்கு பாண்டி பூசாரி வாக்கு 11 பேருக்கு இந்த இடத்துல வரும். 11 ஆண்டு 11 பேருக்கு மாலியபார கருப்பசாமியோட ஒட்டி நிற்கக்கூடிய என்னுடைய எப்படி இடத்துல இருக்கக்கூடிய பாண்டியோட வாக்கும் 11 ஆண்டுகள். அப்படி மக்களுக்குடைய குறை அப்படின்னா இந்த வருஷம் நான் கொடுத்த வாக்குப்படி தொழிலில் ஒரு அமோகமாக வச்ச போதுமாப்பா? என்ன பேச மாட்டேக்க சத்தமா சொல்லு அப்படின்னு நல்லபடியாக வாழ வச்சுட்டாரு. எல்லாம் குடிக்கிறது தொண்டைக்கு கீழே நினையாது. கருப்பசாமி சத்திய வாக்கு. அதனால உடல்நிலை பாதிக்கும்னு நினைக்க வேண்டாம். அதோட விட்டு அமாவாசை ஒரு பாட்டு அவ்வளோதான். ஆனால்
தொண்டைக்கு கீழே எந்த தான் ஆகாது. சரி சரி என்ன இப்பவுமே செக் பண்ண பக்கத்துல வா ஊதுறேன் வருதா வருதா வராது வருதா இல்லையா வருதுன்னா வருதுன்னு சொல்லிடு. இந்த சரக்கு வாட வரும் வாயிலிருந்து வராது தொண்டையில நனையிறது தொண்டை குளிக்க வரைக்கும் போகாது. ஆனால் கருப்பசாமி சரக்கு இந்த இடத்துல வச்சு கும்பிடணும். சரக்கு சுருட்டு கருப்பசாமி வச்சு கும்பிட்டுட்டு போ நான் வரனா இல்லையான்னு பாரு. அப்படி ஏசக்கி இந்த இடத்துல இருக்காளப்பா அவளுக்குன்னு ஒரு நேரம் பூஜை பண்ண போதும். எல்லா நேரமும் என் காலை சுத்தினா எனக்கு பிடிக்காது. அது எந்த ஜாமியா இருந்தாலும் என் காலை சுத்தினா எனக்கு பிடிக்காது. என்ன அழைக்கணும்னா எப்படி அழைப்பேன்? கருப்பசாமியை மாத்திரம் அழைக்கணும். அப்படி கருப்பசாமி ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு படி பலத்தையும் கொடுத்து பேர் போன இடமெல்லாம் கருப்பசாமிக்கு இருக்கு. உண்மையாப்பா? அதுல இந்த இடத்தையும் கொண்டுட்டு வர எந்த ஒரு காலத்தை கொண்டு மாய மந்திர தந்திரம் மை செய்வன கோளாறு அப்படிங்கிறது கருப்பசாமி கிட்ட இல்லை. ஏன்னா நானே மந்திரத்தோட தானே வரேன். அப்படி நானே மந்திரத்தோட வரேன். மந்திரம் உள்ளவனுக்கு மந்திரம் ஜெயிக்குமாப்பா? கருப்பசாமி கிட்ட மந்திரம் இருக்கு, தந்திரம் இருக்கு, மாயம் இருக்கு, சொல்வாக்கு இருக்கு. அதே வாக்குல செத்தவனையும் பொழைக்க வைக்கக்கூடிய வாக்கு இருக்கு கருப்பசாமி கிட்ட. நான் சொன்ன வாக்கு தான். நான் கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன். நான் கொடுத்த வாக்குப்படி கருப்பசாமி என்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி பேர் தான். எப்படி சரியா இல்லையா? சரி ஒரு ஸ்டூடெண்ட் பார்ப்போம். யாராட்டும் ஒரு மணியே அம்மாவாசை உண்டு. அதுக்கப்புறம் கருப்பசாமி சரக்கத்தோடு அங்கே வச்சிடணும். நிதானமான வாக்கும் கருப்பசாமியை நம்பி வந்தக்கூடிய மக்களை காப்பாற்றி தரக்கூடிய வாக்கு கருப்பசாமி தாச்சு. சரியா? எடுத்த இடம்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இந்த இடத்தையும் வளர்த்து காட்டணும்லப்பா. வளர்த்து காட்டுறேன், ஆலயமும் வாங்குவேன், அடுத்தடுத்து குதிரையில வந்து நிற்பேன். கருப்பசாமி 4வது ஆண்டு குதிரையில வந்துடும். 4வது ஆண்டு 4வது ஆண்டு குதிரையோட போட்டோம் கருப்பசாமியா. கருப்பசாமி சுமக்கக்கூடிய பாக்கியம் ஒரு பெண் பிள்ளைக்கு மாத்திரம் உண்டு. வேற யாருக்கு வந்தாலும் அடிச்சு விரட்டிடலாம். சரியா? எப்படி? சரியா? யாருக்கு வந்தாலும் அடிச்சு விரட்டிடலாம். சரியா? அப்படி கருப்பசாமி இவ்வளோ மக்களோட நம்பிக்கையோட வரக்கூடிய மக்களை காப்பாற்றி கொடுத்துருவேன். எப்படி காப்பாற்றி கொடுத்துருவேன்? கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சா போதுமாப்பா? போதியா? சரக்கு நல்ல சரக்கு தான். சரியா? இது ஒருத்தர் வாங்கி கொண்டு வச்சது. அவங்க பெண் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்லாம் இருக்கு. காப்பாற்றி தரேன் கருப்பசாமி. எப்படி காப்பாற்றி தரேன்? வேலை வாய்ப்புகளை நல்லபடியாக தரேன். இந்த வருஷம் கருப்பசாமி அழைக்கும் போது பயபக்தியோட அழைக்கிறேன். சரியா? எப்படி? சரியா? இந்த சரக்கு அடிச்சுக்குமாப்பா? மணியடி ஆய் 12 ஆண்டு ஐயா இந்த கருப்பசாமியோட வாக்கு. நான் போகாத பாதை இல்லாட்டும் எனக்குன்னு ஒரு பாதையை நான் வச்சுக்கிடுவேன். எப்படிப்பா? எனக்குன்னு ஒரு பாதை உண்டு. அந்த பாதை கருப்பசாமி. சரக்கடிக்கார கருப்பசாமி சரக்கு அடிச்சு வாக்கு கொடுப்பாரான்னு நினைக்கக்கூடிய கூட்டம் இருக்கலாம்ப்பா. நான் கருப்பசாமி வாக்கு தர மாட்டேன். எனக்கு சரக்கு சுருட்டு உண்டு. கொடுத்தா தான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படிங்கிறது இது உண்டு. ஆனால் கருப்பசாமி வாக்கு தரேன், சத்திய வாக்கு தரேன். உடல்நிலை எந்த பிரச்சனையும் வராது. எப்படி? 12 ஆண்டு உடல்நிலை எந்த ஒரு பிரச்சனையும் காப்பாற்றி தரேன். கருப்பசாமி சத்திய வாக்கு. யாருக்குப்பா? யாருக்கு? நல்லபடி ஆக்கி தரேன். வெள்ள குதிரை ஏறி கருப்பசாமி வரக்கூடிய வாக்கு 3 ஆண்டுக்கு அப்புறம் நிற்க இடம் இருக்காது. மூலிகை கருப்பசாமி நாவல் உதிக்கக்கூடிய மூலிகை வச்சு கும்பிடலாம். அதெல்லாம் நானே வழி தரேன். எல்லா குட்டி பிசாசும் கெட்ட பிசாசும் எல்லாமே கருப்பசாமி கிட்ட காலடியில தான். அதான் எப்போ கொண்டு வரணும் எனக்கு கொண்டு வந்துருவேன். அதை பத்தி பயப்பட வேண்டாம். கருப்பசாமி எப்போ எதை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்பப்போ கொண்டு வந்து காலுக்களை வச்சுக்கிடுவேன். எப்படி வச்சுக்கிடுவேன்? நல்லபடியா இருக்கும். குடும்பத்தை காப்பாற்றி தர இல்லாம மக்கள் எந்த குறை இல்லாம கருப்பசாமிகிட்ட அருவாளை கிளை விட்டு அருவாளை கிளை விட்டுனா போத தலைக்கு அறியும். அருவாளும் பெரம்பும் கையில கூட ஒரு சின்ன பெரம்பு கொடுப்பா கருப்பசாமி. ஒரு சிறு பெரம்பு கொடுக்குறா கருப்பசாமி கிட்ட. பெரம்பு அப்படிங்கிறது முனீஸ்வரன் வந்து வாக்கெடுத்து கருப்பசாமி வாங்கக்கூடிய பெரம்பு.
இந்த பெரம்புக்கு சொந்தமான முனீஸ்வர சாமி ஐயா. நான் கற்பனோட தொண்டன்னு வரக்கூடிய முனீஸ்வர சாமி வாக்கு. சரி முனீஸ்வர சாமி வாக்கு தரேன். சரி முனீஸ்வரன் எனக்கு பக்கத்தில் உள்ளதானே. ஆமாய்யா. இதுல இருந்து ஒரு 3 மாதம் கழிச்சு ஐயா 7 கன்னி மாதம் ஐயா கற்பசாமி என் தங்கை அப்படிங்கிற 7 கன்னிமாரோட கற்பசாமி வரணும். சரி 7 கன்னிமாரோட ஒரு வாராகி அம்மனை சரி முறைப்படி வைக்கணும். சரி கொஞ்சம் கூட தப்புனா அவ கோவத்தை காமிச்சிருவான். சரி முறைப்படி பண்ணி வரணும். சரி ராஜ அலங்காரத்துல இந்த வாராகி அப்படி என்னுடைய அதுவும் என்னுடைய தங்கை தான். சரி அவளை இந்த இடத்துல வச்சு வழிபாடு செஞ்சு வரேன். சரி எதிரிகளுடைய தொல்லை இருக்க சரி மந்திர தந்திரத்தை அடிப்பான். சரி மந்திர தந்திரத்தை அடிப்பான். எதிரியோட வழிபாடு இருக்காது. எதிரியோட அப்படி சொல்லக்கூடிய வம்சாவளி எதுவுமே இருக்காது. 3 மாசம் கழிச்சு அவளுடைய உருவத்தை வைக்கணும். கர்ப்பசாமி உத்தரவு தாரேன். சரியா? அப்புறம் கர்ப்பசாமி இடம் வாங்குவேன். நான் எல்லாம் 21 கற்பனையும் கூட்டிகிட்டு வருவேன். சரி எப்படி இப்போ இந்த வருஷம் எத்தனை கற்பனை சொல்லியிருக்கேன்? மாரியவர் கர்ப்பசாமி, 18ஆம் படி கர்ப்பசாமி, வேட்ட கர்ப்பசாமி, பாண்டி, இந்த 4உடைய வாக்கும் நிரந்தரமா இருக்கும். கர்ப்பசாமி முன்னின்று அமைச்சு நல்லபடியா வாக்குத்தாங்க. எப்படி எப்படிப்பா? சரி. மக்களுக்கு வணங்கி வரக்கூடிய பயிர் சுடலை நிரந்தரம். சரி சுடலை நிரந்தரம். மாயாண்டி நிரந்தரம். சரி மாயாண்டிக்கு காவல் கற்பனை. சரி எப்படிப்பா? மாயாண்டிக்கு காவல் கற்பனை. மாயாண்டியை மிஞ்ச முடியாது. மாயாண்டிக்கு காவல் கற்பனை. சரி என்னுடைய அனுமதி அவருக்கு உண்டு, அவருடைய அனுமதி எனக்கு இங்க உண்டு. இருவேரும் ஒரு உடையில இருக்கக்கூடியது. எப்படி? ஒரு உடையில இருக்கக்கூடியது. கர்ப்பசாமி மாயாண்டி சுடலை இந்த இடத்துல நிரந்தரமாக்கி எப்படி கடைசி வெள்ளி அழைச்சு பாரு. சரியா நான் கொண்டு வரம்டா. 13 ஆண்டு கர்ப்பசாமியோட வாக்கு நிறைஞ்சி 7வது ஆண்டு ஆட்டம் பாட்டெல்லாம் பொம்பளை பிள்ளைகிட்ட தான் இருக்கும். சரியா வாக்கும் சரக்கும் எனக்கு. சரியா எப்படி? வாக்கும் சரக்கும் கர்ப்பசாமி. சரியா என்னப்பா? சரியா வாக்கும் வழக்கும் கர்ப்பசாமி கிட்ட வந்தேன். சரி அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்டதுன்னு கர்ப்பசாமி முடிச்சுட்டாரு. சரி வழக்குலையும் கர்ப்பசாமி பேர் பொங்கிட்டாரு. சரி சரியா? எப்படி? சரி வழக்கும் கர்ப்பசாமி தான் பார்த்துக்கணும். சரி வழக்கு வீண் சண்டை விவாதமும் கர்ப்பசாமி முன்னின்று அமைச்சு நல்லபடியா தான். சரி எப்படி? சரி கர்மப்பா கர்ப்பசாமி. சரி. முதல் வாக்கு நல்ல வாக்கம் கர்ப்பசாமி உன்னுடைய சுருக்கு பிடிச்சிட்டு பெறப்பட இப்போ சரக்கு வேலை கொடுத்தாலும் ஏறாது. சரி எனக்கு ஏறும். கட்சி அவுத்த பிறகு ஒன்று இருக்காது. சரி நீ பார்த்து கூப்பிடுப்பா. முதல் வாக்கு கர்ப்பசாமி உத்தரவிட்டு அழைச்சேன். சுமக்கல் வீட்டில் இருந்து வாக்கு சொல்லு கர்ப்பசாமி. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்ப்பசாமி குடியிருக்கு. மாசம் 2 முறை பணத்தை தருவேன். எத்தனை தர? 2 முறை தருவேன் கர்ப்பசாமி. அதோட நிப்பாட்டிக்கிறேன். அதில் உனக்கு எந்த குறையும் கர்ப்பசாமி காப்பாற்றி கொடுத்து முன்னின்று இதுல இருந்து 21 ஆண்டு கர்ப்பசாமி ஆறுநாடி உன்னுடைய குடும்பம் வம்சாவளி விளைஞ்சு வரும். எப்படி? வம்சாவளி கர்ப்பசாமியை சுமக்கிறதுக்கு உன்னுடைய பயிரிலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பயிர்களை கர்ப்பசாமி எடுத்துக்கிடுவோம். எப்படி? கர்ப்பசாமி உன்னுடைய பயிர்களை உன் வயிற்றிலிருந்து வந்தது அது வயிற்றிலிருந்து கர்ப்பசாமி ஆண்டாண்டு காலத்துக்கு கர்ப்பசாமி வாக்குத்தார். வாக்கு போய்க்காது. அடுத்தடுத்து இந்த கர்ப்பசாமிக்கு குறி சொல்ல நல்லபடியா அமைச்சு கொடுத்து எப்படி நல்லபடியா அமைச்சு கொடுத்து கர்ப்பசாமி கொடுத்தா போதுமா? இப்படி என்ன கேட்க நல்லபடியா அமைச்சு தர கர்ப்பசாமி. அதுல எந்த ஒரு குறையும் வராது. அமாவாசை கர்ப்பசாமி ஒரு சரக்கு கொண்டு வச்சு கும்பிடணும். இதான் வச்சு கும்பிடணும். நீ வச்சு கும்பிடு. இன்னும் இந்த ஆண்டு 2 மனை அமைச்சு கொடுத்து கர்ப்பசாமி உடல் நோய் அப்படிங்கிறத போக்கித்தார். எப்படி தருவேன்? இல்லை சொன்னேன் அமைச்சு கர்ப்பசாமி தாரேன். எப்படி? கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து நல்லபடியா உன்னுடைய எதிர்காலம் அப்படின்னா நோய் நொடி இல்லாம காப்பாத்தி தரேன். 13 ஆண்டு தான் இந்த உடம்பு. அதுக்கப்புறம் வந்தா சொல்லுவேன், இல்லைன்னா இல்லை. உன்னுடைய பெண் வாரிசு அப்படின்னு கர்ப்பசாமி பார்த்தேன். கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து இங்கிருந்து என்னுடைய பாக்கியம் பெற்று மாரியபர கர்ப்பசாமி. எப்படி? மாரியபர கர்ப்பசாமி உன் பெண் வாரிசை எடுத்து வருவேன்.
யாருக்குன்னு நினைக்கத்தானே செய்தா? வாரிசு இல்லாட்டேன்ன அவன் வாரிசுக்கு வாரிசை கருப்பசாமி எடுத்து 13 வாரிசை தொட்டு எடுத்தாடுவேன். கருப்பசாமி சத்தியவாக்கு. எப்படி மாளிகை வர கருப்பசாமி சத்தியவாக்கு. 13 தலைமுறை கருப்பசாமி சத்தியத்தை கட்டுப்பட்டு கருப்பசாமியை சுமந்து வரணும். பொய் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டியா? பொய் சொல்லக்கூடாது. கருப்பசாமி என்ன வாக்கு கொடுக்கணும் அந்த வாக்கு கொடுத்தது. எனக்கு அப்புறம் இந்த இடத்த நிலசெலுத்தக்கூடிய பாக்கியத்தையும் செல்வாக்கும் சொல்வாக்கும் கல்வி கொஞ்சம் அறகுறை தான். அதான் பெரிய விஷயம்லாம் இருக்காது. கல்வி இன்னொரு 3-4 ஆண்டு தான் படிப்பான். அதுக்கப்புறம் கல்வி இருக்காது. கருப்பசாமி அமைச்சு அவளுடைய மன வாழ்க்கை எதிர்காலத்துல கருப்பசாமி அவளுக்குன்னு உண்டான ஒரு மன வாழ்க்கையும் கொடுத்து என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். என்ன மீறி கூட்டு போனா அவனை உயிரோட விடணும். என்ன மீறி கூட்டிட்டு போனா அவனை உயிரோட விட்டதுன்னா அவன் விடலாம். இப்படி சொன்ன வாக்குப்படி இருப்பேன் கருப்பசாமி மன. அப்படி மன வாழ்க்கை அப்படின்னா கருப்பசாமி சொல்லக்கூடிய வாக்கு அமைச்சு எப்படி என்ன சொன்ன அமைச்சு நல்லபடியா கருப்பசாமி அமைச்சிருக்காரு. அவ குணத்துக்கு ஏற்ற மாதிரி கருப்பசாமி கொண்டு வருவேன். என்னை வணங்கி வரக்கூடிய பாக்கியம் கருப்பசாமி சொல்லக்கூடிய சொல்லுக்கும் இதுல இருந்து 7வது ஆண்டு ஆவணி மாசம் 2ஆம் தேதி இந்த கருப்பசாமி முழுசா இறங்கி வருவேன். 7வது ஆண்டு ஆவணி மாசம் 2ஆம் தேதி 18ஆம் படி கருப்பசாமிக்கு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில எடுத்து ஆடி வருவேன். சுமக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா? எப்படி மாட்டியா? அதுதானே உங்களுக்குள்ள கேட்க. உண்மையை சொல்லு. எப்பயா இல்லையா? அதுல சொல்லக்கூடிய இந்த மாதிரி மேல போட்டிருக்கக்கூடிய ஒரு உடம்பத்துல உடம்புல விடும். கச்சையெல்லாம் கட்ட முடியாது. எப்படி கச்சையெல்லாம் கட்ட முடியாது. மேல போட்டிருக்க ஒரு உடுப்பு விடும். அதை வச்சு கருப்பசாமி அமைச்சு கொடுத்து 7 கன்னிமாரோடைய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காளி அவதாரத்திலையும் ஆடி வருவா. யார் வருவா? ஒரு காளி அவதாரம் அவர்கிட்ட. கருப்பனும் காளியும் குடியிருப்பேன். என் தங்கை குடியிருப்பா. காளி யாரு? என் தங்கை காளி குடியிருந்து வாக்கு வரும். அப்படி அவளுக்கு சுமக்கக்கூடிய மாலையில எந்த குறையும் வராது. வெள்ளது 7வது ஆண்டு வரும்போது அவளுடைய மாலை மொத்தம் 19 ஆண்டு ஆகும். எத்தனை வருஷம் ஆகும் சொல்லு? சரியா சொல்லு. இப்ப எத்தனை போட போறா? சத்தமா சொல்லு. 17வது மாலை. நான் எத்தனை சொன்னேன்? 19 இருக்கா இல்லையா? சரியா இருக்கா? ஆனா அது 3 மாலையை விட்டு 3 மாலை ஒரு பருவத்துல போட்டது இல்லையா? கருப்பசாமி இது வந்து 7வது மாலை சுமக்கும் போது இந்த கருப்பசாமி வந்துடும். எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி கொடுத்து முன்னிட்டு வாக்குட்டாரு. இந்த வாட்டி வாக்கு வருஷம் கொடுத்துருவேன். அதை மனசுல வச்சுக்கிடணும். மாளிகை வர கருப்பசாமி இறங்கி வருவேன். வாக்கும் மந்திரமும் தந்திரமும் மூலிகையும் பல விஷயங்களும் கருப்பசாமி கத்துக் கொடுப்பேன். அவனுக்கு எப்படி கத்துக் கொடுப்பேன். 2வது வாரிசுக்கு கல்வி செல்வாக்கு தாரேன். கூப்பிடாவல 2வது வாரிசுக்கு கல்வி செல்வாக்கு அப்படின்னா ஒசந்து நிற்கும். ஒரு பதவியோட வாழ வச்சு தாரேன். கருப்பசாமி கன்னிமாரோட சேர்த்து வாக்கு தரேன். ஒரு பதவியை தருவேன். பதவியை வச்சு கருப்பசாமி ஆண்டாண்டு காலத்தை கூப்பிட்டு வருவோம். எப்படி தென் திசை கருப்பசாமி அவளுக்கு அமைச்சு வாழ்க்கை தரேன். தென் திசைக்கு தான் வாக்கப்பட்டு போவான். ஆனா கருப்பசாமி எந்தைக்கு கூட நின்று காப்பாத்திட்டாரு. எப்படி காப்பாத்திட்டாரு கருப்பசாமி. அதே மாதிரி 3 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் பொறுமையோட இருக்கணும். இருக்க முடியுமா? 3 ஆண்டுகளுக்கு பொறுமையோட முத கனி வாழ வைக்கிற கனி எந்த ஒரு குறை இல்லாம காப்பாற்றி கருப்பசாமி தரேன். எந்த போதையில வந்தாலும் கருப்பசாமி முன்னின்று உன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா பாதுகாத்துட்டாரு. அதுல கருப்பசாமி எந்த ஒரு இது பண்ண எப்படி ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு அக்னி சட்டி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பெரம்பு உன் வீட்டுல இருந்து வரும். என் உருவம் 2வது வருஷம் தான் உன் வீட்டுக்கு வரும். அந்த உருவத்தை சுமந்து வரக்கூடிய பாக்கியம் உன் இளைய வாரிசுக்கு தர. இங்க இருந்தாலும் சுமந்து கொண்டு வந்துருவா. கருப்பசாமி நல்லா ஆக்கித்தாரேன். நல்லா ஆக்கித்தாரேன். எந்த ஒரு குறையிலாம கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமி காப்பாத்திட்டார். காப்பாத்திட்டார். 3வது வருஷம் உன்னுடைய கட்டுமனையில இருந்து கட்டுமனைன்னா புரியுதா உனக்கு? என்னது வீடு. அப்படி வீட்டுல இருந்து ஒரு அருவாள் அந்த அருவாள் வரக்கூடிய கருப்பசாமி 3வது வருஷம் ஏறி குறி சொல்லுவோம். காப்பாத்திட்டாரன் கருப்பசாமி. எந்த ஒரு பொருளும் காப்பாத்தி கொடுத்தா போதுமா? வேற என்ன கேப்ப? எல்லாரும் நல்லா இருக்கணும். அத்தனை பேரும் நல்ல நோய் நொடி இல்லாம என்ன வேணும் அதை கேளு. எல்லாரும் நல்லா ஆகிட்டு போயிருவாங்களே. எப்படி எல்லாரும் நல்லா ஆகிட்டு போயிருவாங்களே. உனக்கு என்ன வேணும் அதை கேளு. எனக்கு இந்த கற்பம் வைக்க கூடாது. 21 ஆண்டு கருப்பசாமி வாக்கு சத்தியவாக்கு. சரி மாசம் 2 முறை உனக்கு தரும். அதோட முடிச்சு கருப்பசாமிக்கு தேவன் தான் வந்திருக்கு. சாமம் இல்லை. இந்த இடத்த தேடி வந்தாலும் நடு சாமம் தேடி வந்தோம். சுடலைக்கிட்ட போன நடு சாமம் தான். இந்த கருப்பசாமி தேடிதான் நடு சாமம். பூசாரி எங்கப்பா?
சரி ஆ கருப்பசாமி தேடி வந்தது எப்பப்பா வாங்க எப்ப தேடி வந்த ஆமா ஆமா கருசாமி தானே ஆமாய்யா அப்படி கருப்பசாமி நல்லபடியா உன்னை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்தோம்லப்பா ஆமாய்யா 7 ஆண்டு உனக்கு எந்த குறையும் இல்லை. சரியா 7 ஆண்டு நல்லபடியா பணியோட செஞ்சு வரும் சரியா சுத்தமா இருக்கணும் கருப்பசாமிக்கு இது பண்ண 7 ஆண்டு உனக்கு நல்ல இந்த இடத்துல உனக்கு வாழ்வாதாரத்தை தான் சந்தோஷம் நல்லபடியா அமைச்சு தரேன் சரியா கருப்பசாமி நல்லபடியா இருக்கு என்னோட பயணிச்சு